is Isaiah Matthews. ஹாய் நண்பர்களே, இந்த வயதான மனிதருடைய பெயர் ஐசையா மேத்யூஸ். ஏன் எல்லாரும் இவர் பார்த்து அழுகிறாங்க அப்படின்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிறார். அவர் 18 வயசாக இருக்கும் பொழுது தவறான ஒரு வழக்கில் யாரோ ஒருத்தங்க திருடினதுக்கு இவர் பேரை ஃப்ரேம் பண்ணி இவர் சிறைப்படுத்தப்பட்டார். கிட்டத்தட்ட 54 வருடங்கள் சிறைச்சாலையில் நான் கழிச்சேன் அப்படின்னு சொல்கிறார். தன்னை காப்பாற்றவோ தனக்கு உதவி செய்யவோ யாரும் இல்லை. சிறையில் இருக்கும்பொழுது என்னை பார்க்க வர்றதுக்கு யாரும் இல்லை, என்னை இடத்துல பேச யாரும் இல்லை, நான் அப்படிப்பட்ட தனிமையில் இருந்தேன்னு சொல்லி தன்னுடைய துயரத்தை பாருங்கள் இந்த இடத்துல அவர் பகிர்ந்து கொள்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் ஒவ்வொரு இரவும் அவர் ஜெபம் பண்ணுவாராம், ஒவ்வொரு இரவும் அவர் கடவுளை துதித்து பாடுவாராம். அவர் அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, இந்த இருளான இந்த காலகட்டங்களிலே கடவுள் என் கூட இருந்தார், இந்த இருளான காலகட்டங்களிலே கடவுள் என்னை கைவிடலை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட கடினமான சூழலை இந்த மனிதன் சந்தித்திருந்தாலும் கடவுள் என் கூட இருந்தார், கடவுள் என்னை கைவிடலை, என் வாழ்க்கை குறித்து கடவுளுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னை குறித்து கடவுளுக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். சின்ன சின்ன காரியம் நடக்கலனாலும் முறுமுறுக்கிறோம், சின்ன சின்ன காரியம் நடக்கலனாலும் கடவுளை விட்டு போயிடுறோம், சின்ன சின்ன காரியங்கள் நடக்கவில்லை என்றாலும் கடவுளுக்கு விரோதமாய் பேசுகிறோம். ஆனால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். மற்றவர்களை காட்டிலும் இன்றைக்கி நம்மளை விட நமக்கு கிடைச்ச வாழ்க்கை நிறைய பேருக்கு இல்லை. நம்ம எவ்வளோ விளையாட பெற்றவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ பாக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து கொடுக்குறோம். இந்த வயதான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையவே சிறையில் இழந்திருக்கிறார். 18 வயசில் உள்ள போய் கிட்டத்தட்ட 70 வயதுக்கு பின்பு வெளியே வருவாரானால் அவருக்கு எல்லாமே முடிஞ்சது, வாழ்க்கையே முடிஞ்சது. ஆனால் தேவன் நமக்கு எவ்வளோ பாக்கியம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலிலே அவரால் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியுமானால் நாம் எவ்வளவு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு தந்த வாழ்க்கைக்காய் நன்றி சொல்லுவோம். அவர் நம்ம வாழ்விலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்.